1 2 3 4 5 go. அதான் சொல்றேன்ல ஈரப்பட்ட ஒரு சாங். ஓகே, நீங்க வந்து தென்னிந்திய கலைஞர்களை மதிக்க தெரிந்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். புயல் அடிச்சு பொழைச்சவே இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவே இல்லடா. இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியா மட்டும் இல்லாம சுரா போலீஸ் அவர்கள் கந்தசாமி திருடர். வணக்கம் உறவுகளே, நாங்கள் தான் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைய காணொலியில் வந்து தென்னிந்திய கலைஞர்கள் என்ற இசை நிகழ்வுகளும் காமெடி நிகழ்வுகளையும் நாங்கள் காண போகிறோம். அண்ணன் வந்து கண்ணன் வந்து வர்ற எல்லாரையுமே அவ்வளோ அழகா விசப்பூச்சி அப்படி கேசட்டா அந்த காலத்து ஆர்டிஸ்டா நீ? எந்த காலத்துக்கு கேசட்னா உள்ள கையை விட்டு ட்ருக்கு ட்ருக்கு ட்ருக்குன்னு சுத்துவானே அவனா? அது சென்னையில வந்து செய்யாம பாட்டு கொடுக்கணும். புரிஞ்சு போயா போயா வேணும் மரியாதை இல்லாம பேச போயா. அப்ப இது கொடுக்க வேணாமா? ஒண்ணு வேணப்பா, ஒண்ணு இல்ல. இவருடைய திருமணத்திற்கு மரியாதைக்குரிய சிஎம் வந்துட்டாராம். என்ன அழிச்சியாட்டம் பண்ணுது உள்ள பூச்சி. அதெல்லாம் சொல்ல வேணாம். நீங்க தானே மேல போனோன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இத சொல்லி நீ ப்ரமோட் பண்ணுன்னு நல்ல மைக் ஒசரம் இருந்துகிட்டு இங்க வாங்களேன், இங்க வாங்க. நீ அசோக் பிள்ளை தூணு மாதிரி இருந்துகிட்டு 1 2 3 4 5 go. அந்த ஆளு அழக்கிறாங்க. அது பண்ணலாமா? அந்த ஆளு என்ன கேவலப்படுத்தலாம் உங்களுக்கு சந்தோஷம். அளக்கும் போது சிரிக்கிறானா அளவா சிரிக்கிறானா அதான் முக்கியம். போடா காண்டாம இருக்கும். காண்டாம் மிருகமா? ஏங்க ஒரு ஸ்மார்ட் பாய பார்த்தா உங்களுக்கு காண்டாம் மிருகம் மாதிரி தெரியுது. கை தட்டுவீங்களா? சே எஸ் ஆர் நோ? நோ. வெரி குட். ஃபர்ஸ்ட் நார்மலா உலகநாயகன் அவர்கள் இந்த மேடைக்கு வந்தா இப்படி பேசியிருப்பாரு. இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்காக நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜமான உண்மை. ஏன்னா நானும் நண்பர் ரஜினி அவர்களும் இதே இலங்கை பகுதியில் வேட்டையாடி விளையாடி இருக்கிறோம். அதெல்லாம் பழைய கதை. அதையெல்லாம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3 நாளாக ஆகும். அவ்வளோ பெரிய கதை. இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? ஒரு கலைஞனுக்காக, கலை நிகழ்ச்சிக்காக இத்தனை மக்கள் வந்திருக்கீங்கன்னா இதற்கு நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை நமதே. சூப்பர். இப்ப தெனாலியில ஒரே ஷாட்ல பேசியிருப்பாரு. அந்த வாய்ஸ் உங்களுக்காக கொஞ்சம் குற்றம் குறை இருந்தா மன்னிச்சுக்கங்க, ரொம்ப நாள் ஆச்சு. நானும் அம்மாவும் இலங்கையில் இருந்து வந்தவங்கள். நம்மட குடும்பம் பெரிதாக வேண்டும் என்று எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்தவங்கள். நானும் பட்டு வேட்டி சட்டைகள்லாம் உடுத்து கொண்டு மணவரையில் அமர்ந்திருந்தவன் நான். எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள், கூட்டமாக கதைத்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒன்று விளங்க இல்லை. எனக்கு கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். எல்லோரும் அழுவாதேடா, பெட்டை வந்து விடுவாள் என்று கதைத்தினார்கள். ஆனால் புகை அடித்ததனால் என்ற கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் ஒரு கடுதாசி என் கையில் கிட்டியது. அந்த பெட்டை போயிட்டது. அப்பொழுது எல்லோரும் கூட்டமாக கரைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது என்ற அம்மா மயங்கிய நிலையில், அப்பொழுது என்ற கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர். அது புகையடித்தில்ல, அம்மாவுக்காக.
அம்மா எழும்புகோ, அம்மா எழும்புகோ என்று கதறினான் நான். அம்மா எழும்ப இல்லா. கையை பிடித்து பார்த்தால் நாடி இல்லை, எனக்கு நாதியும் இல்லை. தமிழில் அனாதை அனாதை என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கு அன்றுதான் அர்த்தம் விளக்கிட்டது. சிரிச்சு கொண்டே சொல்ல வேண்டும் என்று சொன்னவங்க அழுது ஓட்டு. சாரி டாக்டர், சாரி, தேங்க்யூ. புரட்சி கலைஞர் கேப்டனுடைய வாய்ஸ். ஜாதி ஜாதிங்கிறியே, ஜாதியாடா உன்னை பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான், இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவன் இல்லடா. இடி தரையில விழுந்தா தாங்கலாம், அதுவே உன் தலையில விழுந்தா துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த துளசியோட வாக்கு மாறாதுடா. கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா. மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், மக்கள் மூச்சில் இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன்டா. தேங்க்யூ. அடுத்து வேற யார் வாய்ஸ் வேணும்? திரும்ப வருவேன், வந்துகிட்டே இருப்பேன். இருங்க, உங்களுக்காக எஸ் ஏ சூர்யா. ஓகேவா? எஸ் ஏ சூர்யா அதாவது இப்படி ஒரு நிகழ்ச்சியில மேடையில ஏறி ஒருத்தன் தொண்டை கிளிய கத்திக்கிட்டு இருக்கேன், முன்னாடி உட்கார்ந்து பலான படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் உன்னதான்டா, சிகப்பு சட்டை உன்னதான். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. நேத்து மஞ்சளா, இன்னைக்கு சிலுக்கா. ஆடியோல உட்கார்ந்துகிட்டு அந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்காத, தனியா ரூம்ல உட்கார்ந்து பாரு. இங்க என்ன வேலைக்கு வந்திருக்கான் அதை பார்த்து ரசிக்கிறான். ஏன் எதுக்கு இருக்கா? ஆனா இல்ல சொன்னா கேளு. ஒரே லியூஸ்னா இருக்கு, தலையே வெடிச்சிரும் போல இருக்கா, தலையே வெடிச்சிரும் போல. தலைவரே வந்தா வீடியோ பார்த்தா நோன்றான், வந்தா வீடியோ பார்த்தா நோன்றான். இவனை என்ன பண்ணட்டும்? தேங்க்யூ. சரி, உங்களை எங்கேயா ட்ரிப்பு கூட்டு போலாமா? எந்த ஊருக்கு போலாம்? எது எந்த ஊருக்கு போலாம்? ஸ்ரீலங்காவா? சேராட்ட பிடிச்சு போடா, வெங்காயம் 10 மணி நேரத்தில் போயிருப்பா. ஸ்ரீலங்கா எந்த ஊருக்கு போலாம்? உங்களை குதூகலமா கேட்கறேன்னா யாரா கரெக்டா ஒரு நாள் சொல்லுங்க. லண்டனா? இழிச்சா போய் நான் தானே ஓசியில கூட்டு போறதுக்கு. லண்டன் மைக்க பின்னாடி விட்டு சொருகிருவேன். இல்ல இல்ல, இவங்கள்ட்ட கேட்டா விளைக்காது. நானே ஒரு ஹைதராபாத் போலாமா? ஏன்னா இப்ப உள்ள சிச்சுவேஷனுக்கு ஹைதராபாத் நல்ல சில்னஸா இருக்கும். நம்ம பிரதீப் என்ற கண்ணன் முருகன் கோவிலுடைய எக்ஸ்பிரஸ். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2627 கண்ணன் எக்ஸ்பிரஸ் இன்னும் 2 நிமிஷத்துக்கு 2வது பிளாட்ஃபார்மிலிருந்து கிளம்ப போகுது. यात्रीगण कृपया याद करती है आपके कॉन्डी नंबर 1 2 3 4 आपके जाने वाले
சாய் சாய் காஃபி இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா சமோஸ் சமோஸ் உளுந்த வடை ஓட்ட வடை பிஸ்கி பிராண்டி சாப்பிடாதீங்க பிஸ்கி பிராண்டி சாப்பிடாதீங்க ஐயா எனக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க ஒரு 2 ரூபா கொடுங்கயா ஒரு கண்ணு தெரியுதுல்ல வெங்காயம் அப்போ 1 ரூபா கொடுறா இப்போ இதே வந்து ஆந்திராக்குள்ள என்ட்ரி ஆகுது அங்கே எப்படின்னு பார்த்துக்க சரி 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 కాఫీలో టీలు తెలుగులో చాయ్లు పొండాటీలు ఉளுந்த వడలు ஓட்ட வடலு சைட்ல தெரியுது தொப்புளு சொல்றது பாலு இப்ப இதே ட்ரெயினை கடைசியா நடிகை மும்தாஜ் இருக்காங்க இல்லையா நடிகை மும்தாஜ் இதே ட்ரெயினை ஓட்டியிருந்தா எப்படி இருக்கும் சினிமாவுக்கு வராம ஒரு ட்ரெயின் இன்ஜினியர் இருந்தா எப்படி ஓட்டியிருப்பாங்க தம்பி நகைச்சுவைக்காக பண்ணேன் பெரிய மனுஷர் ஒருத்தர் வந்து மும்தாஜ் அதெல்லாம் பண்ணாதீங்க மும்தாஜ் வந்து உங்களுக்கு பேத்தி மாதிரி பேத்தியை பார்த்து அப்படி பண்ணுவீங்களா வெள்ளை சட்டை போட்ட பிச்சு போடுறேன் சூப்பர் தேங்க்யூ எல்லாம் நல்லா இருக்கீங்களா கூட்டம் அதிகமா இருக்குது சவுண்ட் தான் கம்மியா இருக்குது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓப் பண்ணுங்க கேட்கல சத்தமா ஆனா என்னன்னா உங்க மூஞ்சி எனக்கு சரியா தெரியல இவ்வளவு கேப் இருக்குன்னு எனக்கு தெரியல நாங்க என்னமோ ஏற்படுத்தல இருக்கு நீங்க ஏதோ கொழும்புல இருக்கிற மாதிரியா இருக்குது எனக்கு அவ்வளவுதான் தெரியல நான் தெரியல தெளிவா தெரியல ஓகே ரொம்ப சந்தோஷம் நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான முருக மூர்த்தி ஆலயம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண்ணன் சார் அவரு வெளிநாட்டுல இருந்தாலும் அவருடைய பிறந்த மண்ணை மறக்க கூடாதுன்னு அந்த கோவிலுக்காக அவரை ரிஸ்க் எடுத்து செலவு பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு பிரமாண்டம் நிகழ்ச்சி பண்ணியிருக்காருன்னா அந்த கண்ணன் சாருக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் அவருடைய அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உண்மையிலே வந்து எங்க குழுவின் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஒரு கைத்தட்டல் பண்ண அவருக்காக. இன்னைக்கு நம்ம வந்து இந்த நேரத்துல இந்த நொடியில நம்ம எல்லாரும் பார்க்கறோம்னா அதுக்கு காரணம் கண்ணன் சார் தான். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் ஒரு 30 வருஷத்துக்கு மேல நாங்க நண்பர் எத்தனையோ நண்பர் இருக்காங்க. இருந்தாலும் இவர் வந்து அண்ணனுக்கு அண்ணா தம்பிக்கு தம்பியா என்னுடைய குடும்ப விஷயம் எது இருந்தாலும் முன்னாடி வந்து நிக்கிற ஒரே ஆளு யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பிரேம்நாத். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா குழு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யாழ்ப்பாணத்துல அவங்க தான் நம்பர் 1 ஆர்கெஸ்ட்ரா நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். அவங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி ஒரு மனிதனுக்கு ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க.
ஒரு நிகழ்ச்சிக்கு மெயின் வந்து ஆடியோ லைட்டிங் தான். அந்த ஆடியோ லைட்டிங் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய படம் பார்த்திருப்பீங்க. நம்ம பிரேம்நாத் சொன்ன மாதிரி 400 படத்துக்கு மேல தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் 5 மொழியில பண்ணியிருக்கேன். ஹலோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன். தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், 4 சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம 2009 வருஷம் முன்னாள் ஜனாதிபதி பிரதிபா பண்கையில தேசிய விருது வாங்கியிருக்கேன். மாற்றுத்திறனாளி துறை சார்பாக தனித்திறமை பாராட்டி அந்த விருது டெல்லியில கொடுத்தாங்க. இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்லி பெருமைப்படுற, சந்தோஷப்படுறேன். ஏன்னா சினிமா துறையில, கலைத்துறையில எதுவாக இருந்தாலும், யாரும் இருந்தாலும், அது சின்ன கலைஞனா இருக்கட்டும், பெரிய கலைஞனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரசிகர்களுடைய அன்பு ஆதரவு இல்லாம பெரிய ஆளாக முடியாது. அதுக்கு பேஸ்மெண்டே ரசிகர்கள் தான். உங்களை பத்தி சொல்றேன், நல்லா கை தட்டுங்க. ஏன்னா 6 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை 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 ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி வைக்கும் போது மெயின்டும் மனசு ரிலாக்ஸ், இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதனால மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு, மனசு ரிலாக்ஸேஷனுக்கு இந்த மாதிரி வந்து இப்ப எவ்வளவு பேர் பாடுறாங்க, பெரிய ஜாம்பவெல்லாம் வந்திருக்காங்க. நீங்க வந்து அது வந்து நீங்க வந்து ரேடியோல தான் கேட்டிருப்பீங்க. ஆனா லைவா ஆர்கெஸ்ட்ரால அந்த திரைப்பட பின்னணி படம், விஜய் டிவி, ஜி தமிழ் எல்லாமே சூப்பரா கலந்து எல்லாமே இங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு லக்கு, நல்லா கைத்தட்டி ரசிச்சு இது பண்ணுங்க. அதே மாதிரி வடிவேல் சார் கூட போக்கிரி படத்துல தளபதி விஜய் ஹீரோக்கு நடிச்ச அந்த படத்துல ஒரு காமெடி ஒண்ணு, ஒரு லாரி காமெடி. நான் தான் லாரி டிரைவரா வருவேன். அது மட்டும் இல்லாம சுரா போலீஸா வருவேன். கந்தசாமி திருடர் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய வடிவேல் சார் கிட்டத்தட்ட ஒரு 30 படத்துக்கு மேல அவர் கூட காமெடி பண்ணியிருக்காரு. லைட்டா வருது, பரவாயில்ல. இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோக்ராம். இன்னும் போக போக இன்னும் பயங்கரமான சாங்ஸ் இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, நாங்க நம்புறோம். அப்படியே அதை ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு ஒரு ஹீரோ பத்தி ஒரு சாங் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். என்ன சாங்? அதான் சொல்றேன்ல, ஹீரோ பத்தி ஒரு சாங். ஓகே, நீங்க வந்து சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணாம டைரக்டா பாட்டுக்கு போயிடுறீங்க அப்படின்னு யோசிக்கிறேன். ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. இல்ல, இப்ப நீங்க பாடுற பாட்டுல அவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணும், அந்த மாதிரி பாட்டு தானே? அது நம்புறேன். அதே நம்பிக்கையோட இந்த பாட்டை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஏய், பயங்கரமா ஆங்கர் பண்றடா. குட் குட், சூப்பர். சேனல்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. சேனல்ல சொல்லி அத நல்லா பண்ணுவாங்க. ஓகே ஓகேக்கா, the stage is yours. ஜீ தமிழ், சாரிகாமாப்பா, ஜூனியர்ஸ், சஞ்சனா வந்து நம்ம ஸ்டேஜ்ல வெல்கம் பண்ணிடலாம். அவங்க தான் உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான பாடல் ஒன்று பாட போறாங்க. ஏற்கனவே எங்களோட கடமையாற்றி செஞ்ச இல்லையா மூத்தவனே ஆலயத்திலே அழகாக பாடுற ஒரு பெரிய கைத்தட்டி கொடுத்துடலாமா? இன்னும் கொஞ்சம். ஓகே, நம்ம வந்து பாடினாதான் அவங்களோட எனர்ஜி ஏறும் போல. நீங்க வந்து டைரக்டா பாட்டுக்கு போயிரு. ஓகே இல்ல? தேங்க்யூ கார்த்திகேயன் ஃபார் இன்ட்ரோ. இது வந்து செகண்ட் டைம் இந்த ஸ்ரீலங்காவில். ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சி போச்சு இந்த கஞ்சி. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, யாராச்சும் எனக்கு ஹலோ சொல்றீங்களா? ஹலோ பத்தலையே. நான் வந்து இலங்கையில 2வது வாட்டி வரேன். ஜாஃப்னால வந்து ஐ திங்க் ஜாஃப்னால தான் 2வது வாட்டி வரேன். இலங்கையில 3வது வாட்டி வரேன். ஆனா ஜாஃப்னால வரும்போது எல்லாம் ரொம்ப எனர்ஜியா இருந்தாங்களே. கை தட்டுறீங்களா எனக்காக ப்ளீஸ்? ஓகே, அப்படியே நாங்க எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் கையெல்லாம் தட்டி எங்க கூட சேர்ந்து பாடுவீங்களா? அதாவது மேகனா குட்டி, இப்ப என்னாச்சுன்னா அவங்க ரொம்ப ஏர்லியராவே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இப்ப உங்களோட ஒரு 30 பெர்ஃபார்ம்ல தான் அவங்க வந்து எனர்ஜெட்டிக்கா மாற போறாங்க. ஓகே, கொடுத்துடலாமா?